ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு பிரின்சி டிவி. இந்த வீடியோவில் நம்ம மதுரையில் எவ்ரி சண்டே நடக்கிற பெட் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இது எங்கே நடக்கும்னா, மதுரையில் இருக்கிற பேச்சியம்மன் படித்துறைங்கிற இடத்துல எவ்ரி சண்டே நடக்கும். நம்ம வைகை ஆறு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பெட் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எல்லா வகையான பெட்ஸும் கொண்டு வராங்க. கமர்ஷியலாக சேல் பண்ணுறவங்க, வீட்டில் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறவங்க எல்லோரும் கொண்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, பிஜியன்ஸ், ரேபிட்ஸ், பட்ஜீஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், டக்ஸ், அப்புறம் ஃபின்ச்சஸ், அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் கூட இருக்குது. சன்கன்யூர், காக்கட்டியல், நிறையா ப்ரீட்ஸ் கொண்டு வந்தாங்க. கோழி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நேக்கட் ஹெட்னு சொல்லுவாங்கள்ல, மொட்டைக்கழுத்து கோழி, ஸோ அது, கிரிராஜா, அசீல் சேவல் வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கலர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கள்ல, மயில், கீரி, இந்த மாதிரிலாம் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. சிறுவிடை கோழிகள், கடக்நாத், கருங்கோழின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது, அதிலலாம் ஒன் டே சிக்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கினியா ஃபவுல்னு சொல்லுவாங்களே, கின்னி கோழி, அதுக்கு பிறகு டக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் கூட இருந்தது. கூஸ் இருந்தது, மஸ்கோவி, பெக்கின் டக்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது போக பட்ஜீஸில் அந்த ஸ்பேங்கிள் வெரைட்டிஸ், ஸோ ரெட் ஐ, அந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் இருந்துச்சு. காக்கட்டியல்ஸில் வந்து ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ், அந்த ஸ்ப்ளிட் வெரைட்டிஸ்லாம் இல்லை, கிரே, லுட்டினோஸ், அந்த மாதிரி காமன் வெரைட்டிஸ் தான் இருந்தது. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷர், ஆஃப்ரிக்கன் க்ரீன் ஃபிஷர், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஜீப்ரா ஃபின்ச், ஆல்பினோ ஃபின்ச்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. ரேபிட்டில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நியூசிலாண்ட் ஒயிட் கூட நான் பார்த்தேன். பிஜியன்ஸில் பார்த்திங்கன்னா முஸ்கி, சீராஜ், ஃபேன்டெயில், ஓமர், அதுக்கு பிறகு நார்மல் பிஜியன்ஸ் கூட இருந்துச்சு. ஆஸ்திரேலியன் பிஜியன்ஸ் கூட சில பேர் வச்சுருந்தாங்க, நான் கூட வாங்கினேன். கூஸ் ஒரு பேர் வச்சுருந்தாங்க. பேர் வந்து 6000 சொன்னாங்க. அது அடல்ட் பேர் தான். பப்பீஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பப்பீஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான இடம் இல்லை. என்னென்னா பியூர் ப்ரீட்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. லேப்ரடார்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, பட் கொஞ்சம் கூட லேப்ரடார் மாதிரி இல்லை அது பார்க்குறதுக்கு. ஸோ பேர்ட்ஸ் அண்டு இந்த மாதிரி கோழி, இந்த மாதிரிலாம் பிஜியன்ஸ்லாம் வாங்கணுன்னா இங்கே வரலாம். நீங்கள் பெட் லவராக இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த இடத்துக்கு வரணும், வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்காங்கங்கிறத. பெட்டராக பெட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டிலாம் பார்த்து வாங்க தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வாங்கலாம். ரேட் வந்து ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, பட் நாமினலாக இருந்துச்சு. சில வீடியோஸில் நான் பார்த்தேன் வெரி சீப், ரொம்ப சீப்பான ப்ரைஸஸில் we can get அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் லைக் தட். நான் பார்த்த வரைக்கும் ஓகே ப்ரைஸில் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சீப்புங்கிறது கிடையாது கண்டிப்பாக. நான் இங்கே என்ன வாங்கினேன்னா ஃபேன்டெயில் பீஜியன்ஸ் வாங்கினேன், ஆஸ்திரேலியன் பீஜியன்ஸ், அப்புறம் அந்த நேக்கட் ஹெட்னு சொன்னேன்ல, இந்த கோழி, மொட்டைக்கழுத்து கோழி. இன்னொரு வீடியோவில் நான் என்னென்ன பெட்ஸ் வாங்கினேங்கிறத பற்றி அப்டேட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.